السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்து வைத்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே முதலிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அவருக்கு இந்த உலகத்தில் உண்டான அத்தனையையும் கற்றுக் கொடுத்து, அவர்களை அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்திலும் சங்கைப்படுத்தினார். அந்த சங்கை மரியாதை என்பது ஒரு மனிதனுடைய கல்வியில்தான் இருக்குகின்றது என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கல்வியிலிருந்து ஒவ்வொரு மனிதனால் விளங்கிக் கொள்ள முடிகின்றன. கல்வி இல்லை என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கல்வி அறிவு அவனிடத்திலே இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை எந்தளவிற்கு சீர்கேடாக இருக்கும் என்பதை இன்றைய காலத்திலே பல மனிதர்களின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. இந்த கல்வியை பற்றித்தான் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். இதிலே உலகக் கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிக்காமல் அனைத்தும் ஒரே கல்விதான். ஆனால் நாம் அல்லாஹுவை விளங்கிக் கொள்ள வேண்டிய கல்வி என்பது அது ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு கல்வியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நாம் மரியாதையோடு வாழ வேண்டுமென்றால் இந்த உலகக் கல்வியும் ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதாக இருக்குகின்றது. அந்த உலகக் கல்வியிலே நாம் பார்க்குகின்ற பொழுது, சென்ற மே மாதம் 8ஆம் தேதி +2வினுடைய தேர்வு ரிசல்ட் வெளியானது. அதிலே நம்முடைய பிள்ளைகள், சமூகத்தினவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் பற்றி பெற்று அவர்கள் தேர்ச்சி அடைந்ததை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோம். அதேபோன்று இன்று 16 காலையிலே 10th ரிசல்ட்டும், இன்று மதியத்திற்கு மேலால் 11ஆவது வகுப்பினுடைய ரிசல்ட்டும் வெளியாக இருக்குகின்றன. 10வது ரிசல்ட் வெளியாகி தங்களுடைய பிள்ளைகளுடைய வெற்றியை இன்றளவில் அவருடைய பெற்றோர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சமூகத்திலே, இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி அறிவு, உயர்கல்வி என்பது எந்தளவிற்கு இருக்குகின்றது என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய குழந்தைகளை நாம் படிக்க வைக்குகின்றோம். அந்த குழந்தை படிப்பிலே ஆர்வமோடு இருக்குகின்றதா
ஆர்வம் குறைவாக செயல்படுகின்றதா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதிலே இந்த 4 விஷயங்கள் கூறப்படுகின்றன. அந்த 4 விஷயங்களை ஒரு மனிதன் சரியாக இந்த உலகத்திலே பயன்படுத்திவிட்டால் அவன் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அவன் தேர்வாகி விடுவான் என்பதை நமக்கு அவ்விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகின்றார். முதலிலே நம்மிடத்திலே மாற்றம் என்பது வர வேண்டும். நாம் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வளமை, என்னுடைய உடல், என்னுடைய தோற்றம் இப்படித்தான் இருக்கும், நான் என்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் என்று நினைப்பானே, ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் தோல்வி இதுவாகத்தான் இருக்கும். மாறாக அவனுக்கு கல்வி, ஏதாவது ஒரு கல்வி கிடைக்குகின்ற பொழுது, அந்த கல்வி அவனுடைய உள்ளத்திலே பதிகின்ற பொழுது அவன் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முதலிலே நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக மாற்றிக்கொள், சரியாக்கிக்கொள், அப்பொழுது நீ தேர்விலே எல்லா விதமான தேர்விலையும் நீ வெற்றி பெறுவாய் என்பதை முதலிலே நமக்கு அந்த விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்றைய நேரத்திலே நாம் பார்ப்போமேயானால் உயர்கல்வியிலே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவாக இருக்குகின்றது. 2020-21 ஆண்டுகளிலே ஏசி என்ற ஒரு கண்டுபிடிப்பு சுட்டிக்காட்டியது, இந்த இஸ்லாமியர்களுடைய உயர்கல்வியினுடைய சேரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை 18 முதல் 23 வயது வரை உள்ள மாணவர்கள் 8.5% குறைவானவர்களாகவே இருக்குகின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே அந்த கண்டுபிடிப்பு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மேலும் நாம் சொல்வோமேயானால் இந்த அறிக்கை என்பது 2021 ஆண்டு, அதேபோன்று 2019-20 21 லட்சம் முஸ்லீம்கள் உயர்கல்வியை சேர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே 2020-21 ஆண்டிலே 19.21 லட்சமாக குறைந்துள்ளது. 2019-20 மேற்படிப்புக்காக, உயர்கல்விக்காக எந்த அளவிற்கு இஸ்லாமியரிடத்திலே கல்வியிலே முக்கியத்துவம் இருந்ததோ அது 2020-21 மிகவும் பலகீனமாக 19.21% குறைந்துள்ளது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதே போன்று அவர்கள் கூறுகின்ற போது 2016 முதல் 17 உயர்கல்வியிலே சேர்ந்த முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 17,39,210 மாணவர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று 2020-21 19,21,713 மாணவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதாகவும், 2019-20 21,860 மாணவர்களாக குறைந்திருக்கின்றார்கள் என்பதையும் அந்த கண்டுபிடிப்பு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆக நம்மிடத்திலே அந்த உயர்கல்வியினுடைய விழிப்புணர்வு இல்லை. உயர்கல்வியினுடைய விழிப்புணர்வு இல்லாததினால் நம்முடைய சமுதாயம் எல்லா விஷயங்களிலேயுமே பின்தங்கி கொண்டிருக்கின்றன. இந்த பின்தங்கல் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்குகின்றது? நாம் இறுதி வரையிலும் சிறுபான்மை சமுதாயமாக எந்த அளவுக்கு எந்த விஷயங்களிலும் ஆதரவற்றவர்களாக, துணையற்றவர்களாக நாம் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமையில் நாம் ஆகிவிடுகின்றோம் என்பதைத்தான் இந்த கருத்து கணிப்பு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. நாம் ஏன் உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மாணவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் மிகப்பெரிய அரசு அதிகார துறைகளிலே இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்குகின்றார்கள். நாம் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்குகின்றோம் என்று சொல்லி மார்க்க கல்வியை நாம் அளித்து விட்டோம், பரவாயில்லை, ஆனால் உலக கல்வியிலாவது நாம் தேர்ச்சி பெற்று இருக்குகின்றோமா என்று பார்க்குகின்ற பொழுது அதிலேயும் நாம் பூஜ்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் இருக்குகின்றதே, இஸ்லாமிய மார்க்கம் இருக்குகின்றதே, கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்குகின்றது.
கல்வியிலே ஒவ்வொரு மாணவர்களும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதையே அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகின்றது, ஊக்கமளிக்குகின்றது. இப்படித்தான் வாழ வேண்டும், கல்வி அறிவுள்ளவர்கள் தான் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகின்றது. ஆனால் நாம் கல்வியை கொடுக்குகின்றோம் என்ற பெயரிலே அந்த குழந்தைகளை சீரழிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நாம் பார்க்கின்றோம். மக்களிலே சுமார் முஸ்லிம்களிலே நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் 15 கோடி பேர்கள் உள்ளனர். இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 180 கோடி பேரும், அதிலே அடங்காத பிரிவுகள் இருந்தாலும் அடுத்தபடியாக யூத மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 15 கோடி பேர் உள்ளனர். இதுவும் மேலாக மக்கள் தொகையிலே யூதர்கள் வெறும் 2% தான் இருக்குகின்றார்கள். ஆனால் அவர்கள் அனைத்து கல்வித்துறைகளிலும் அவர்கள்தான் முன்னோடியாக இருக்குகின்றார்கள். எல்லா துறைகளிலும் பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் அவர்கள் யூதர்கள் தான் அந்த இடத்திலே அவர்கள் பணியாற்றக்கூடிய நிலைமையிலே, அவர்களுக்கு கீழ் அடிபணிந்து நடக்கக்கூடிய நிலைமையில்தான் மற்ற சமுதாயத்தினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்குகின்ற பொழுது மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயம். இன்றைய காலத்தில் நம்முடைய குழந்தைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வேண்டும், உயர் பதவிகளை அமைக்க வைக்க வேண்டும், நாம் எல்லா நிலைமைகளிலும் நாம் முன்னோடியாக திகழ வேண்டும் என்ற அந்த உறுதியை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நேரத்தில் உங்களுக்கு மனதில் பதிய வைக்கப்படுகின்றது. மக்கள் தொகையிலே குறைவாக இருந்தாலும் அவர்கள் ஏன் இந்த அளவிற்கு கல்வி தரத்திலே உயர்ந்திருக்குகின்றார்கள், அவர்களுடைய தரம் மட்டும் ஏன் உயர்ந்திருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்குகின்ற பொழுது அவரிடத்திலே எல்லா விதமான தொழில்துறைகள் இருந்தாலும் அதிகமாக அவர்கள் கற்றுக்கொள்வது கம்ப்யூட்டர் கல்வியிலே தான் அவர்களுடைய கல்வி திறன்கள் அதிகமாக செயல்படுகின்றார்கள். அவர்கள் இந்த பூமியையும் வானத்தையும் ஆராய்ச்சி செய்வதிலே, ஆராய்ச்சி அந்த விஞ்ஞானத்திலே அவருடைய கல்வியை அதிகமாக செயல்படுகின்றார்கள். இதனால் தான் அவருடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்குகின்றது, அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குகின்றது. நாம் ஏனோ தானோ ஒன்று நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்குகின்றோம். ஏதோ அந்த குழந்தை பாஸ் மார்க் எடுத்துவிட்டால் அந்த குழந்தையை நல்ல முறையில் படித்து வைப்பதற்காக பல கோல்மால்கள் செய்து அந்த குழந்தையை உயர்கல்வியிலே சேர்க்குகின்றோம். அது படிக்குகின்றதா அல்லது படிக்கவில்லையா என்பதை நாம் ஆராய்வதற்கு கூட நேரமில்லாமல் போய்விடுகின்றது. ஒரு குழந்தை 7வது படிக்குகின்றது. அந்த குழந்தை 7வது படிக்குகின்ற பொழுது சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றால் 8வது படிக்குகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய வாயிலே சிகரெட் இருக்குகின்றது. 8வது படிக்கக்கூடிய அந்த குழந்தை இடத்திலே அந்த சிகரெட் பழக்கம் வருகின்ற பொழுது அவன் 10வது படிக்குகின்ற பொழுது பலவிதமான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றான். அவன் 10வது படிக்குகின்ற பொழுது போதைக்கு அடிமையாகக்கூடிய குழந்தை 12வது படிக்குகின்ற பொழுது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படித்தான் இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்களுடைய அவலம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் முன்னேற வேண்டும், நம்முடைய மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வு நம்மிடத்திலே இல்லை, அல்லது வழிகாட்டுதல் உண்டான அந்த விழிப்புணர்வு இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. நாம் மிகவும் பின்தங்கியமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்குகின்ற பொழுது நமக்கு வெட்கம்தான் வருகின்றது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் நாம் தலை குனிந்துதான் சொல்ல வேண்டும். இன்றைய காலத்தில் எத்தனையோ இஸ்லாமிய கல்லூரிகள் இருக்குகின்றன. இஸ்லாமிய மாணவர்களை அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எங்களிடத்திலே ஒப்படையுங்கள், நாங்கள் அந்த குழந்தையை மேற்கல்வி படிக்க வைத்து மேல் அதிகாரிகளாக அவர்களை மாற்றுகின்றோம் என்பதாக கூவி கூவி அழைக்குகின்றார்கள். எத்தனை குழந்தைகளை நாம் நம்முடைய கல்லூரிகளிலே நாம் சேர்க்குகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முதலாக நாம் சொல்லக்கூடிய அந்த முயற்சி என்ன தெரியுமா? நம்முடைய நிலையை நாம் மாற்ற முயற்சிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நல்ல உயர்கல்வி கற்க வைக்க வேண்டும், உயர்ந்த பதவிகளிலே அவர்களை அமர வைக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு அவர்களை ஒரு பாதுகாப்பு தூண்களாக ஏற்படுத்த வேண்டும் என்பதை அதை நினைவில் வைத்துக்கொண்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றினால்தான் நம்முடைய சமுதாயம் நிச்சயமாக விழிப்புணர்வு பெறும். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய சமுதாயத்திலே படித்தவர்களும்
படிக்காதவர்களும் அரபு நாட்டிலே கீழ்மட்ட ஒரு தொழிலாளியாக இருக்குகின்றார்கள் என்பது ஒரு உண்மையான விஷயம். நாம் அனைவருக்கும் தெரியும். நாம் ஏதோ படிக்கின்றோம், ஒரு 10th ரிசல்ட்டை நாம் எதிர்பார்க்குகின்றோம். அந்த 10th ரிசல்ட் சரியாக இல்லை என்றால் நம்முடைய குழந்தையை நாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுகின்றோம். வெளிநாட்டிற்கு சென்று நீ வேலை பார்த்து உன்னுடைய குழந்தையை, உன்னுடைய குடும்பத்தை நீ உயர்த்த குடும்பமாக மாற்று என்பதாக நாம் ஆக்கிவிடுகின்றோம். ஆனால் அவர்கள் கல்வியிலே ஏன் பின்தங்கினார்கள், அதனால் அவருக்கு என்ன இழப்பீடு ஏற்பட்டது என்பதை நாம் சிந்திக்க மறந்து விடுகின்றோம். அந்த கல்வியை கொடுக்காததன் காரணமாக இன்றளவிலே நாம் ஒரு பின்தங்கிய சமுதாயமாக இருக்குகின்றோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹு தஆலா என்னைக்குமே அவர்களை மாற்றுவதற்கு முயற்சிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். முதலிலே நான் நல்லவனாக வாழ வேண்டும், நான் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டால்தான் அல்லாஹு தஆலா அதற்கு ஒத்தாசையாக ஒரு உடன் நிலையாக இருப்பான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்ற இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இரண்டாவது சொல்வோமையானால், நாம் நிலையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்குகின்றன, நாம் எப்படி இன்றைய காலத்தில் இந்த சூழ்நிலையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய காலத்தில் இஸ்லாமியருடைய நிலை என்ன? இஸ்லாமியர்கள் எல்லா விஷயங்களிலும் ஒதுக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எந்தவித உதவியும் சரியாக கிடைப்பதில்லை. காரணம், அவன் இஸ்லாமியன் என்ற ஒரே ஒரு காரணத்தால். இது எதனால்? நம்முடைய குழந்தைகள் உயர் பதவியில், உயர் அந்த அதிகாரத்தில் இல்லாததின் காரணமாகத்தான் இன்றளவில் நாம் எல்லா விஷயங்களிலும் ஒதுக்கப்படுகின்றோம். நாம் ஏன் ஒதுக்கப்படுகின்றோம் என்று நாம் அன்றே சிந்தித்திருந்தால் இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம் நிலையை நாம் முதலிலே அறிய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு விரிவுரையாளர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் அறிவை 3 வகையில் பெறுகின்றான். அறிவு என்பது ஒரு பகுத்தறிவு, தன்னால் சிந்தித்து அவனுக்கு என்ன அவனால் முடியுமோ அதை செய்வது, இது பகுத்தறிவு. ஒன்றொன்று அல்லாஹுவின் மூலமாக இறங்கக்கூடிய கல்வி, இல்ஹாமே லதுன்னி இல்ஹாமே லஹுவி என்பதாக சொல்வார்கள். அல்லாஹுவின் புறத்தில் உண்டான அந்த கல்வி, அது வகையின் மூலமாக நபிமார்களுக்கு இறங்கியது. ஒரு சில நேரங்களில் நம்முடைய சிந்தனையில் மார்க்கத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கல்வியை அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்திலே போடுவான். அது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கல்வி. இந்த 2 கல்வி. மூன்றாவதாக ஒரு கல்வி, அது என்ன தெரியுமா? நாம் சிந்திக்கவும் தேவையில்லை, நாம் படிப்பதின் மூலமாக, மற்றவர்களின் நடைமுறைகளின் மூலமாக, வழிமுறைகள் வாழ்க்கையின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி. இந்த 3 கல்வியும் தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு முன்னிலைக்கு கொண்டு செல்லும் என்பதாக பகுத்தறிவாளர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே அழகாக கூறி காட்டுவான். குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். என்றைக்குமே கல்விக்கு என்பது முக்கியத்துவம் இருக்குகின்றது என்பதை இஸ்லாம் எந்த அளவிற்கு அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அமெரிக்காவில் 5250 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. ஆனால் அங்கே வாழக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 32 கோடி பேருக்கு இவ்வளவு பெரிய கல்வி சாலைகளை அவர்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று இந்தியாவில் 146 கோடி மக்களுக்கு 8500 பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன. இத்தனை பல்கலைக்கழகங்கள் இயங்கி இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இந்த பல்கலைக்கழகங்களிலே வெற்றி பெற்று மிகப்பெரிய அதிகாரத்திலே மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருக்குகின்றார்கள் என்பதை நாம் கணக்கெடுக்கின்ற பொழுது 3% இஸ்லாமியர்கள் தான் இன்றைய மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்குகின்றார்கள். அதனால்தான் இன்றளவிலும் இஸ்லாமியர்கள் சிறிய ஒரு தோற்றத்தில் கூட அவர்கள்
இந்த போராட்டத்தின் மூலமாக வெற்றியடைய முடிகின்றது. இல்லை என்றால் போராடுவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள். நிச்சயமே நீங்கள் ஒதுக்கப்பட்ட சமுதாயம் என்பதாக நம்மை ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள் என்பதாக ஒரு கருத்து கணிப்பு நமக்கு கூறி காட்டுகின்றது. ஹஸ்ரத் அப்பாஸ் மஹமூதுல் அக்காத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது, வலரூரத்து தஃபக்குரி ஃபரீதா, ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வது, சிந்திப்பது என்பது மிகவும் அவசியம். தன்னுடைய நிலை எப்படி இருக்கின்றன, நம்முடைய நிலைமை எப்படி உள்ளது என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பது அவசியம் என்பதை ஹஸ்ரத் அப்பாஸ் மஹமூது பின் அக்காத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் இந்த பரீட்சையிலே தோல்வியடைந்து விட்டோம், நாம் இந்த தேர்விலே தோல்வியடைந்து விட்டோம், இந்த தேர்விலே நாம் மிகவும் பலகீனமான மதிப்பெண்கள் பெற்றுவிட்டோம் என்றெல்லாம் நீங்கள் கோழையாக இருந்துவிடக்கூடாது. மாறாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த வருடம் நான் இதைவிட மிகப்பெரிய முதல் மாணவனாக திகழ்வேன் என்ற அந்த உறுதியோடு நீங்கள் முயற்சி செய்து படித்தால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது, வன்லைஸலில் இன்சான் இல்லாமாசா, அவன் என்ன முயற்சி செய்தானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும், அவனுடைய முயற்சி தான் அவனுக்கு வெற்றி என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அழகாக அவனுடைய அருமறையம் திருமறையின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். மேலும் வஅன்ன சாயஹு சௌஃப யரா, அவன் என்ன முயற்சி செய்தானோ அந்த முயற்சி செய்தனுடைய பலனை அவன் பின்னால் காண்பான். ஒரு படித்தவனை நாம் பார்த்துகின்றோம் என்றால் அவன் படித்து விட்டான், மிகப்பெரிய அதிகாரத்தில் அவன் அமர்ந்து விட்டான், அவனுடைய அதிகாரம் எப்படி இருக்குகின்றது என்பதை அவன் வாழ்கின்ற காலத்திலே அவன் அறிவான் என்பதையும் அல்லாஹு தஆலா தெளிவாக காட்டுகிறான். இந்த மூன்றாவது விஷயங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமர்ந்தவர்களாக, கருவுற்றவர்களாக தம்மை தனிமைப்படுத்தி கொள்ளப்பட்ட பிறகு சிரமமான நேரத்தில் அல்லாஹ் கூறிய அந்த வழிகாட்டலை பாருங்கள். ஃபஹமலத்துஹு ஃபன்தபதத் மின்ஹு மகானன் கஸியா. ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவுற்றார்கள். பின்னர் கர்ப்பத்துடன் மக்களால் துரட்டப்பட்ட பொழுது ஒரு தொலைவில் உள்ள ஒரு இடத்தை சென்றடைந்தார்கள். ஃபஜாஅல் மஹாலு இஜா ஜிதின் நஹலதி காலத் யா லைதனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா. பின்பு அவருக்கு ஏற்பட்ட அந்த கர்ப்ப வேதனை, அவர்கள் அந்த கர்ப்ப வேதனையை அடைகின்ற பொழுது ஒரு பேரித்த மரத்தின் பால் அவர்கள் வந்து அமர்ந்தார்கள். இதற்கு முன் நான் இறந்து முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டவளாக இருந்திருக்கக்கூடாதா என்பதாக அவர்கள் கூறுகின்ற பொழுது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழிருந்து, மரியமே கவலைப்படாதீர்கள், உம்முடைய இறைவன் நிச்சயமாக உமக்கு கீழாலே ஒரு சின்ன ஆற்றை உண்டாக்கி இருக்குகின்றான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கூறினார்கள். அவர்களுடைய முயற்சி, அவர்கள் ஒரு இடத்தை சென்றடைந்தார்கள். அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கென ஒரு ஆறை ஓடச் செய்தார். அந்த ஆற்றின் மூலமாக அவர்கள் பசியாறினார்கள், அவர்கள் உணவருந்தினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு கூறி காட்டுகின்றார். இந்த முயற்சி என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருந்தால் அவன் வெற்றி அடைவான் என்பதை இந்த சரித்திரங்களின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஐந்தாவதாக, தாழ்வு மனப்பான்மையை அகற்றி அவன் தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். என்னால் இவ்வளவுதான் மதிப்பெண் எடுக்க முடியுமா, நான் நினைத்தால், என்னுடைய முயற்சி இருந்தால் நான் இதைவிட முதல் மாணவனாக திகழ முடியும் என்பதை அவன் நிலைநிறுத்துவதற்கு தன்னம்பிக்கையை அவனுடைய உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டு அவன் போராடுகின்ற பொழுது இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு கல்விமானாக ஆகுவதற்கு அவன் முற்படலாம், அவனுடைய வாழ்க்கையும் செழிப்பாகலாம் என்பதைத்தான் நமக்கு இந்த விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய குழந்தைகளை உயர்கல்விக்கு அனுப்பி அவர்களை உயர் பதவிகள் அடைய செய்து நம் சமுதாயங்கள்
கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படுவதற்கு அவர்கள் ஒரு தூணாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஒவ்வொருவர்களும் தன்னுடைய உள்ளத்தில் நீர் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய நீயத்தை கபூல் செய்து அவருடைய கல்வியின் தரத்தை இவ்வுலகத்திலே மறுமையிலேயும் மார்க்க கல்வியின் தரத்தையும் உயர்த்தி தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.